சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது மாப்பிள்ள கால் பண்றாப்ல? சொல்லு மாப்பிள்ள, இப்ப அங்க என்ன நிலவரம்? மாமா, அந்த அருவி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. ஈஸ்வர் உங்க ஆளுங்க தப்பிச்சு அந்த அருவி போன் பண்ணனா மாமா? ஐயோ, வேற யாருக்கிட்டே இருந்து போன் வாங்கி பேசியிருக்கான். அருவி அந்த நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கா. ஐயோ, அப்படியா? அவன் பண்ணிருப்பான் மாப்பிள்ள. ஏன்னா அவனை நான் தான் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தேன். அவன் எப்படியோ நம்ம ஆளுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அந்த கேப்ல தான் அருவிக்கு போன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. மாமா, அருவி கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணவும் அவன் எந்த இடத்துல இருந்து கால் பண்ணாங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே போலீஸ் அந்த ஏரியாவில் தேட ஆரம்பிச்சிருவாங்க மாமா. நீ சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. இதுக்கு மேலையும் அவனை அந்த ஏரியால வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. அவனுக்கு நான் ஒரு வேற ஏற்பாடு பண்றேன். முத வேலையை அதை பண்ணுங்க மாமா. இல்லைன்னா போலீஸ் உங்களை கண்டிப்பா பிடிச்சிருவாங்க மாமா. உங்க நல்ல நேரம். ரேகா மேடம் இங்க இல்ல. அவங்க டெம்பரவரியா வேற ஒரு அசைன்மெண்ட் போயிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா இனிமே அந்த ரேகாவோட பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது. அந்த ரேகா ஐபிஎஸ் ரொம்ப திமிரு பிடிச்சவ. அது மட்டும் இல்ல, அவ அருவிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. அதனால அருவியோட கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருப்பா. இனிமே அவளால நமக்கு பிரச்சனை இல்ல மாப்ள. சரி, புதுசா இப்ப யார் அங்க இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க? மாமா, வீரான் இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏற்கனவே இந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டரா இருந்தவர் தான் மாமா. ஓ, அந்த ஆளை எனக்கு நல்லாவே தெரியுமாப்ல. ஆனா அவன் சிவசங்கரியோட கையாளாச்ச மாப்ள. அவர் சிவசங்கரிக்கு கையாளா இருந்தாலும் அருவி மேல செம கோவத்துல இருக்காரு மாமா.